ஜூலி செருப்பு பிஞ்சு போயிட தளபதிய பத்தி பேசுறேன். தண்ணியா வாடி சுடு தண்ணி பிடிச்சு மூஞ்சில ஊத்தி அனுப்புவாங்க. அவளா வந்து அவள நேரம் வந்து அசிமா கேட்பாவ எங்க இருக்கிறான்னு தெரியல அந்த முண்டை. நம்ம தலைவர் பேசி எந்த நாய்க்கு தகுதி கிடையாது. மூணாவது புருஷன் வேற அவனே ஒரு கேப் மாதிரி ரெண்டு மொல்ல மாதிரியே விட்ட கேப் மாதிரியே புஷ்ட நாய் மேல லொல் லொல்னு கொலைப்பா. அவளை பிட் பாக்ஸ்ல காரி துப்புனாங்களா அவன் மூஞ்சி பார்த்தா எப்படி இது பண்ணி சூத்து மாரி இதுனா அவளுக்குலாம் கிட்ட திருடியா மேடி நீ நிஜமாவா எங்களுக்கு தெரியவே தெரியாதுடி ஜூலி நாய உனக்கு அவ்வளவுதான் மரியாதை போய் உன் பருப்பை கொண்டு போய் திமுக வெய்யி. தலைவர் பத்தி பேசி எந்த பொறம்போக்கு தகுதி கிடையாது. ஏன் உதயநிதி இருக்கிறாரு அவ கூட தான் ஒரு பொண்ணை போய் வச்சினாரு வெளிநாட்டுல வீடு கட்டி வச்சிராரா அந்த கதையில வெளியில வந்துச்சா? நீயே ஒரு கிட்னி திருடி நீலாம் வந்து பேசாத. உன் வீடியோல போட்டிருக்கேன் எனக்கு மூணாவது புருஷன்ட்டு. ஸோ அதனால நீலாம் வந்து விஜய் பத்தி பேசலனா இவங்க யாருக்கும் சோத்துக்கு கூட வழி இல்லாத நிலைமைக்கு தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபுல்லா யூடியூப்ல விஜய் பத்தி பேசி 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 இந்த ஜூலின்னு ஒரு சைக்கோ ஒன்று வந்தது. அந்த சைக்கோ அதே கேஸ் தான். பெரம்பூர்ல ஸ்டார்ட் பண்ணப்போ நீ எங்க புடிங்கின்னு இந்த நீ போக வேண்டித்தானே போய் நிக்க வேண்டித்தானே விட மாட்டானுங்க பிச்சு புடிங்கி எத்துறானுங்க. ஒண்ணு சொல்றேனே சர்டிபிகேட் ஒன்னும் அவ தலையில இல்லையே. இத்தனை நாள் வரவும் இல்ல. இவ்வளவு நாள் நீ எங்க போன? இவ்வளவு நாள் நீ எங்க போன? கிட்னி திருடியாவா? சரியான கிட்னி திருடி. என்ன வேணா காசு குத்தா என்ன வேணா பேசிட்டு அடுத்தது நிமிஷம் தொடச்சு போட்டு நாய் நீ நாய். சோ உன்னை பத்தி பேசுறதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் விரும்பவே இல்லை. ப்ரோ குறைக்கிற நாய் குறைச்சிட்டு தான் ப்ரோ இருக்கோம். ஒரு கூட்டத்திலயும் சொல்லிட்டு போற ஜூலி இந்த கூட்டம் வந்தது அவர் சொல்லிட்டு தான் வராரு. ஒரு நாள் கூட்டத்திலயும் பார்த்தது கிடையாது ஜூலிய. ப்ரோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா தளபதி வந்து நான் இங்க வர போறேன் அப்படின்னு சொல்லாம வரதில்ல. அவர் வந்து ஜூலி மட்டும் ஏன் சொல்லாம போய் பீச்ல பண்ணணும்? தளபதி வந்து நான் இங்க வர போறேன்னு சொல்லிட்டு தான் வராரு. அப்ப தளபதி வர அன்னைக்கு வந்து பார்க்க வேண்டியதானே? நீ எதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து பிரச்சாரத்தை பண்ணிட்டு ஓடுற? தளபதி வர அன்னைக்கு வா. அப்புறம் இந்த தற்கொலை கூட்டத்தை வந்து ஜூலி பாக்கும்ல. மாதிரி சொல்லாம வந்து எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ பிரச்சாரம் பண்ணணும் யாருக்குன்னா 4 பேர் தெரியணும். உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா அது பிரச்சாரம் கிடையாது. ஜூலி இங்க வாடி உன்னை கிளின்னு கிளிக்கிறா பார்த்து தாண்டி இருக்கிற உன்னை என்னமோ 4 பேர் வச்சுக்கிட்டா நீ ரொம்ப இதுவா? ஜூலி செருப்பு பிஞ்சு போயிட தளபதிய பத்தி பேசுறானா அவளதான் இங்க வந்தா தாறு மாறு தக்காளி சோறு. எங்கம்மா ஜூலி வரே? நீ ஆள காணா தேடினே இருக்கற. உன ஆளவே காணமா. எங்க போற யூடியூப்ல இன்ஸ்டால தான் இதோ பருப்பு காட்டுவியா? இங்க ஒண்ணு தான் முடிஞ்சா உன்னால வாடிங்க பாக்கலாம். நீ நின்னு வாடி தண்ணியா வாடி சுடு தண்ணி பிடிச்சு மூஞ்சில ஊத்தி அனுப்புவாங்க. தனியா எதுக்கடி உன் கூட்டத்தை கூட கூட்டு வாடி. நான் வாடி பாத்துக்கலாம். நான் பாத்துறேன். ஜூலிமா நானும் காலையில இருந்து கொதிச்சுனே தான் இருக்கிறேன். என்ன ஜூலி நாய உனக்கு அவ்வளவுதான் மரியாதை போய் உன் பருப்பை கொண்டு போய் திமுக வெய்யி. இங்க எடுத்துட்டு வந்து வைக்காத டிவி கேளா உன் பருப்பெல்லாம் அங்கதான் வேவும். இங்க வேவாது. என்ன கட்டஞ்சிட்டு வாங்க வந்தவங்களா கிட்ட திருடியா மேடி நீ நிஜமாவா எங்களுக்கு தெரியவே தெரியாதுடி. இப்பதான் வந்தது நியூஸ்ல. 10வது கோசம் 3வது புருஷன் வேற அவனே ஒரு கேப் மாதிரி ரெண்டு மொல்ல மாதிரியே விட்ட கேப் மாதிரியே புஷ்ட. அப்புறம் இன்னத்துக்கு உனக்கு இந்த ஆட்டம் பாட்டம்லாம் மூடிக்கிட்டு அங்கேயே உக்காண்டுரு. ஓகேவா? வெளியில கிளியில வந்துடாத. வந்தனா வச்சுக்க தாறு மாறு தக்காளி சோறு எல்லாம் காலி பண்ணிடுவாங்க பசங்க. டிவிக்கேனா ஃபயர். நீ ஒரு மயிறு அவருக்கு அவ்வளவுதான். நீ எல்லாம் ஒரு மயிறு. அவ கடற நாய்க்கு அசிமாவது நாய் நாவ இப்படி பணம் குத்தால. ஆமா நாய் மேல லொல் லொல்னு கொலைப்பா. அவளை பிட் பாக்ஸ்ல காரி துப்புனாங்களா அவன் மூஞ்சி பார்த்தா எப்படி இது பண்ணி சூத்து மாரி இதுனா அவளுக்குலாம். அவளா விஜய் பத்தி பேச தகுதி கிடையாதுண்ணே. தகுதியே கிடையாது அவளுக்குலாம் விஜய் பத்தி பேசுது. அவளா வந்து அவள நேரம் வந்து அசிமா கேட்பாவ எங்க இருக்கிறான்னு தெரியல அந்த முண்டை. நம்ம தலைவர் பேசி எந்த நாய்க்கு தகுதி கிடையாது. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இந்த 2 வானவில் பசங்க இருக்கிறானுங்க அவனுக்கு எங்க பார்த்தாலும் தொடப்படையிலே அடிப்பேன். விஜயை பத்தி கேவலமா பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் தான் சூத்தப்பாங்க அப்புறம் மத்தவங்க சூத்த பார்க்க போலாம். விஜயை பத்தி பேசுறது எந்த தகுதி கிடையாது. நீங்க போடுங்க எந்த சேனலும் போடுங்க. அவனுக்கு எங்கன்னா எவனோ ஒரு தியேட்டர்ல மாட்டுவானு பாக்குற மாட்ட மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் தான் இதுவா பாருங்க சீமானுங்கிறான் பாருங்க ரொம்ப மோசம். மாமனை வந்து நல்ல வேண்டி அப்படின்றான் பாரு. தான் சூத்த பாக்கணும். அப்புறம் எங்க விஜய் தலைவிட்டவன் என் விஜய் ஆம்பளை எங்க தலைவர் எல்லாத்துலயும் சீமானுக்கு ஒரு இது இருக்குதானா? ஒண்ணுமே இல்ல. அவன் டப்பஸ் வேஸ்ட். அவன் பொம்பளை போறிக்கு அவன் வந்து அவன் சாட்டியாக்குறான் பாரு. அவன் சாட்டியால செருப்பால அடிக்கணும். அவனெல்லாம் அவர் சொல்லி எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா
இவர் போய் விளக்கு பிடிச்சாரண்ணா விஜய் ஒண்டியாங்கிற இவர் போய் வீட்டுல இருட்டாங்கிறார் விஜய் நம்ம போய் விளக்கு பிடிப்போம்னு பிடிச்சாங்களா எவனும் சொல்றேன் பாருண்ணா எவனும் யோகிய மயிறு கிடையாது எங்க தலைவரை பத்தி பேச என் தலைவர் திஷா கூட போறாரு அவங்க கூட போறாங்க அந்த கதைலாம் தேவையில்ல உங்க சூத்த பாருங்க ஃபர்ஸ்ட் மத்தவங்க வருவீங்க அதுதான் நான் கேக்குறேன் என் தலைவரை பத்தி பேச எந்த பொறமுக்கு தகுதி கிடையாது ஏன் உதயநிதி இருக்கிறாரு அவர் கூட தான் ஒரு பொண்ணை போய் வச்சினாரு ஏதோ வெளிநாட்டுல வீடு கட்டி வச்சுக்கிறாரா அந்த கதையில வெளியில வந்துச்சா ஜூலி நீங்க வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க எனக்கு அவ்வளோ தில்லு இருந்தா பெரம்பூர்ல வந்து நின்று நீ பிரச்சாரம் பண்ணு நான் பார்க்குறோம் ஏன்னா உங்க மேல நான் வந்து எங்களுக்கு கோபம் நிறைய இருக்கு ஆனா எங்க தளபதி வந்து நீங்களாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கனால நாங்கள் வந்து அசிங்கமாக பேச எங்களுக்கு இஷ்டம் இல்லை முதல்ல நீயே ஒரு கிட்னி திருடி நீலாம் வந்து பேசாத சரியா நீயே யோகிதை கிடையாது நீயே உன் வீடியோவில் போட்டிருக்க எனக்கு 3வது புருஷன்ட்டு ஸோ அதனால் நீலாம் வந்து எங்களுடைய பெண்களை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஃபர்ஸ்ட் விஜய் பத்தி பேசலனா இவங்க யாருக்கும் சோத்துக்கு கூட வழி இல்லாத நிலைமைக்கு தான் இருப்பாங்க ஏன்னா ஃபுல்லா யூடியூப்ல விஜய் பத்தி பேசி இந்த ஜூலின்னு ஒரு சைக்கோ ஒன்று வந்தது அந்த சைக்கோ அதே கேஸ் தான் லைக்கிறாங்க பெரம்பூர்ல வந்து நீ பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் நாங்கள் பிரச்சாரம் வந்து நாங்கள் எல்லாம் வீட்டில் இருந்து தான் பார்த்தோம் பெரம்பூர்ல ஸ்டார்ட் பண்ணப்போ நீ எங்கே பிடிங்கின்னு இருந்த நீ போக வேண்டித்தானே போய் நிற்க வேண்டித்தானே விட மாட்டானுங்க பிச்சு புடிங்கி எத்துறானுங்க ஒன்னாங்க ஜல்லிக்கட்டுக்கு சர்டிஃபிகேட்டே இவ தலையில தான் இருக்குன்ற மாதிரி இவ பேசிக்கிட்டு இருக்கா எல்லாரும் தான் போனோம் நான் கூட தான் நீ நைட்டு போய் நின்ன அதுக்காக நான் ஜல்லிக்கட்டு என் தலையில இருக்குன்னு நான் பேச முடியுமா நீ பிரபலம் ஆயிட்ட அவ்வளவுதான் அதுல வந்து நின்னாரு உள்ள தெரியாதனமா வந்து நின்னுந்தாரு உள்ள நீ பிரபலம் ஆயிட்ட நீ இவ பேசுறதுமே காசுக்கு தான் எல்லாரும் காசு இல்ல அதனால உள்ள வந்து இப்ப மீட்டிங் மேல் பேசிக்கிட்டு காசு வாங்குறதுக்கு வந்திருக்காங்க இதுதான் சொல்றேனே சர்டிபிகேட் ஒன்னும் அவ தலையில இல்லையே இத்தனை நாள் வரவும் இல்ல இவ்வளவு நாள் நீ எங்க போன கிட்னி திருடியாவா சரியான கிட்னி திருடி அதெல்லாம் நம்ம தேவை அவள் கிட்னி திருடுறாளோ சட்னி திருடுறாளோ அது எங்களுக்கு தேவை கிடையாது இவ என்னன்னா பெரம்பூர்ல வந்து எந்த தொகுதியில் நின்னா ஆப்போசிட்ல வந்து நிப்பேன்னு சொன்னாங்களே இன்னையோட வேட்பு மனு தாக்கல் முடிஞ்சிச்சுல நீயா வந்து நிக்கல அப்போ உனக்குலாம் வந்து பேசுறதுக்கே தகுதி கிடையாது அப்போ நீ பேசக்கூடாது சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் நீ வந்து ஆப்போசிட்ல நின்று இருந்தானா நாங்களே பாடுறா ஜூலி சொன்னா அதே மாதிரி அவ வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கா இப்போ அவள் பெரம்பூர்ல நிற்கிறா நாங்கள் பெருமைப்பட்டிருப்போம் பரவாயில்ல சொன்ன மாதிரி இவ செஞ்சிடா இவ என்னதான் செய்யறான்னு பார்ப்போமே அப்படின்னு இருப்போம் நீயே அதை பண்ணலை அப்போ வாய் தான் அப்போ வந்து என்னன்னா நீ என்ன வேணா காசு கொடுத்தா என்ன வேணா பேசிட்டு அடுத்தது நிமிஷம் தொடச்சி போட்டுப்போம் நாய் ஸோ உன்னை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு விரும்பவே இல்லை தேவை கிடையாது அவள் ஃபஸ்ட்டு அவள் என்னன்னா பேசிட்டு போட்டோம் என்னன்னா குலைச்சிட்டு போட்டோம் அவ்வளவுதான் அவெல்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது ப்ரோ குறைக்கிற நாய் குறைச்சிட்டு தான் ப்ரோ இருக்கும் ஒரு கூட்டத்திலயும் சொல்லிட்டு போற ஜூலி இந்த கூட்டம் வந்தது அவர் சொல்லிட்டு தான் வராரு ஒரு நாள் கூட்டத்திலயும் பார்த்தது கிடையாது ஜூலிய ப்ரோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா தளபதி வந்து நான் இங்க வர போறேன் அப்படின்னு சொல்லாம வரதில்ல அவர் வந்து ஜூலி மட்டும் ஏன் சொல்லாம போய் பீச்ல பண்ணணும் தளபதி வந்து நான் இங்க வர போறேன்னு சொல்லிட்டு தான் வராரு அப்ப தளபதி வர அன்னைக்கு வந்து பார்க்க வேண்டியதானே நீ எதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து பிரச்சாரத்தை பண்ணிட்டு ஓடுற தளபதி வர அன்னைக்கு வா அப்புறம் இந்த தற்கூரி கூட்டத்தை வந்து ஜூலி பார்க்கும்ல மாதிரி சொல்லாம வந்து எங்களுக்கு எப்படி தெரியும் நீ பிரச்சாரம் பண்ணணும் யாருக்குன்னா 4 பேர் தெரியணும் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா அது பிரச்சாரம் கிடையாது கஷ்டப்பட்டு போராடி வாங்க ப்ரோ அந்த ஜல்லிக்கட்டுல சொல்லி யாருன்னா அவங்க ஃபேன்ஸ் வந்து அடிபட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டுல வந்து நிறைய பேர் தான் போராடினாங்க இப்ப நாங்க கூட